புகார் கொடுத்து இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. சென்னிமலை ஸ்டேஷன் மேலேயும், வேலூர் ஸ்டேஷன் மேலேயும், வேளாண்மை ஸ்டேஷன் மேலேயும், கரிவலத்து ஸ்டேஷன் மேலேயும். வணக்கம் மேடம், நான் புகார் கொடுத்த அருண்குமாரன் மேலேயும், வேலூர் ஸ்டேஷன் மேலேயும், வேளாண்மை ஸ்டேஷன் மேலேயும், சென்னிமலை ஸ்டேஷன் மேலேயும், கரிவலத்து ஸ்டேஷன் மேலேயும். இப்போ தமிழ் நீங்கள் வர முடியுமா? வர சொல்லுவீங்களா? வர சொல்ல மாட்டீங்களா? எல்லா பொட்டச்சிங்களும் என் போலீஸ்காரனுக்கெல்லாம் என் நம்பரை பிசிக்காலில் போடுன்னு சொல்லி எல்லா பொம்பளைகளையும் சொல்லி கொடுத்துட்ருக்காளுங்க. ஏடி ஹலோ ஹலோ சென்னிமலை ஸ்டேஷனுங்களா? சென்னிமலை ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறீங்களா? இல்லை வேலூர் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறீங்களா? இல்லை கரிவலத்து ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறீங்களா? இல்லை வேளாண்மை ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறீங்களா? அந்த ஈரவங்காய் எனக்கு தெரியுங்க. அந்த ஈரவங்காய் எனக்கு தெரியும். உண்மையை மட்டும் சொல்லுங்கள். பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க? அது காவல்துறையே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் சார் நான் எதிர்த்து நின்றுக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் காவல்துறைன்னு சொன்னால் மட்டும் நான் விட்டுற போகிறது கிடையாது. தப்பை நீங்கள் செஞ்சுட்டு என்னை பழி வாங்கணும்னு நினச்சி என்ன வாழ விடாமல் தடுக்கிறது எவனாலே முடியாத விஷயம். இப்போ தமிழ் தீபாவளி புண்டாமான புண்டையை போட்டு வர சொல்ல முடியுமா முடியாதா? அதான் மட்டும் நீ சொல்லு. ஹலோ ஹலோ பார்த்தீங்களா? அவங்க வந்தால் இவளை மாட்டிப்பாருன்னு சொல்லி எல்லா பொட்டச்சிங்களும் எல்லாரும் சேர்ந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணதான் அவனுக்கு துரோகம் அப்படின்னு நினச்சி இவனுக்கு என்னென்ன தப்பு பண்ணிகிட்டு இருக்கானுங்க பாருங்க. ஏன் பொண்டாட்டி தமிழ் என் கூட வாழ விடாமல் தடுத்தது குற்றம். மாரியம்மா கூட வாழ விடாமல் தடுத்தது குற்றம். ரெண்டாவது குற்றம் தமிழ் என் கூட வாழ விடாமல் நான் புள்ள கொடுத்தவன் தெரிஞ்சிருந்து இந்த தேவடியார் நாய்ங்க மம்மாளாக்களுங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. என் நம்பர் பிசிக்காலில் போடுதுன்னு சொல்லி எல்லா நாய்களும் சொல்லி கொடுத்துட்ருக்காளுங்க. இப்போ இவளுக்கு மாட்டினா எல்லாம் மாட்டிப்பாங்க தெரியும். ஹலோ வணக்கம், காவல் கட்டுப்பாட்டறை. அடியே புண்டாமலை, புண்டையை மூடிட்டு தமிழ் தீபாவளி நேரில் வர சொல்ல முடியும். நான் அருவாளோடு நிற்கிறேன். என்ன, நான் ஆம்பளையாக நிற்கிறேன். யாருங்க? என்ன பாபு? உங்கள் அப்பா உனக்கு பேர் வச்சானா? அப்படி உங்கள் அம்மா வச்சாங்களா? ராஜா ராஜா தானே பேசுறது? ராஜாவா மாணிக்குமா? இல்லை யாரும் குப்புசாமியா? பேரை மாற்றி சொல்லிட்டு தப்பிக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் என்ன ஆம்பளைங்களா இல்லை 9களா? தெரியலையா? அப்புறம் எதுக்கெல்லாம் உயிரோடு இருக்கிற? ஏன்டா தமிழ் தீபாவளி இங்கே வரனா எல்லாம் மாட்டிப்பாங்கன்னு தெரியும். அப்போ தெரிஞ்சிருந்து பிளாக்மெயில் பண்ணி வச்சுருந்தா என்னடா நியாயம் புண்டை? ஏன்டா நான் உங்கள் அம்மா கூட படுக்கணுமா? சொல்லு, ஆசைப்பட்றேன் சொல்லு, நான் படுக்கிறேன். ஒன்று என் முன்னாடி என் கூட வாழணும், இல்லை உங்கள் அம்மா என் கூட வாழணும். யார் வரா அதை மட்டும் முடி சொல்லு. புரியல? நீ ஏண்டா உங்கள் அம்மா பெத்தாதாண்டா நீ பிறந்திருக்கிற. பிறக்கவே இல்லைன்னு சொல்லி சமாளிக்க. ஓ, உன் திறமை. யாரோட பிள்ளை? யாரோட பிள்ளை? கடவுளோட பிள்ளைன்னு நீ சொல்லக்கூடாது. சொல்கிற தகுதி கூட உனக்கு இல்லை. கடவுளோட பிள்ளைன்னு எவனுக்கு துரோகம் பண்ணாமல் நீதியாக இருக்கணும், நீதிமானாக இருக்கணும். ஆனால் நீ துரோகம் பண்ணிவிட்டு குற்றவாளிகளை தப்பிக்க விட்டுட்டு எந்தெந்த நாய்க்காக அவன் சுண்ணியை பிடிச்சி ஊம்பிட்டு அது கம்முனு ஏன் சுண்ணியை பிடிச்சி ஊம்பலான்டா அந்த மாணிக்கம். சென்னிமலை ஸ்டேஷன் ஏன் இன்ஸ்பெக்டர் ஏன் சுண்ணியே பிடிச்சி ஊம்பலாம்? நான் விட மாட்டேன்னு தெரியும். புரியல? டேய், சும்மா இந்த நாட்டியம் போட்டுட்ருக்காரங்க அம்மாளுக்கு. ஏன் உனக்கு லஞ்சம் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? வாங்கியிருக்கீங்க? சொல்லுங்கள், இதை லஞ்சம் எதாவது வாங்கியிருக்கிறீங்களா? அதனால தான் இப்போ பேசுகிறீங்களா? அதான் லஞ்சம் வாங்கியிருக்கிற. சரி இரு, லஞ்சம் டிபார்ட்மெண்ட்டு இது வர சொன்னால் வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ இல்லை சென்னிமலை ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறதா, இல்லை கரிவலத்து ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறதா, இல்லை வேளாண்மை ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறதா, இல்லை வேலூர் ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறதா? அதை மட்டும் சும்மா நடிக்காதடா டே திருட்டுப்பாயிலே. பார்த்தீங்களா போலீஸுக்காரன் எவ்வளோ பெரிய திரட்டாலும் இப்போ நல்லா தெரியுதுங்களா? அவன் தொப்பியை காப்பாற்றிக்கிறதுக்காக தப்பு பண்ணிட்டு பாருங்க. நான் பேசுகிறது அவனுக்கும் கேட்குது. இப்போ வேளாண்மை ஸ்டேஷனுக்கு வரணும் மாடா, அருவா எடுத்துக்கிட்டு சொல்லு. இப்போ வேளாண்மை ஸ்டேஷனுக்கு வரணுமா இல்லை வேலூர் ஸ்டேஷனுக்கு வரணுமா? நான் கில்லி பாப்பா. உன் பேர் கில்லி பாப்பா? என் பேர் சிங்கண்டா, தமிழ்நாடு சிங்கம் மணிகண்டன்டா.
கொய்யால கூண்டுல அடிக்கணும். அது கூண்டில் உன்னை தான் அடிக்க போகிறேனே. அதுக்கு தான் நான் கூண்டவே இழுத்து சாத்துறதுக்கோசரம் தான் நான் அவளை கூப்பிட்றேன். தப்பு செஞ்சுட்டு தப்பிக்கணும்னு நினச்சா எங்கிட்ட நடக்குமா அது? இல்லை நான் தான் விட்டுருவேண்ணா. ஜூங்களா? ஆ வண்டலூர் ஜூங்களா வீடு? புரியல. வீடு ஜூங்களா சார்? வண்டலூர் ஜூங்களா வீடு? அதாங்க உங்களையே இப்போ வந்து கூண்டுக்குள்ளே வச்சு அடைக்க போகிறேன். அதுக்கு நேரம் வந்துருச்சு. உண்மை சொன்னோன்னே எப்படி வந்து இது பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா, நக்கலா நையாண்டி கிண்டலாக பேசுகிறாங்க. எங்கிட்ட யார் 100 பேசுகிறாங்களோ அன்னைவரத்துக்கிட்ட பேசி வச்சுட்டு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் சார், இங்கே சென்னிமலை ஸ்டேஷனில் பேசுகிறீங்களா இல்லை வேலூர் ஸ்டேஷனில் பேசுகிறீங்களா? வேலூர் ஸ்டேஷனா? ரயில்வே ஸ்டேஷனா? சரி, உங்கள் பேர் என்ன? முத்துக்குமாரன் சாமி. பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது சரியா? இல்லை ராஜா பேசுகிறியா? இல்லை ராஜா தானே பேசுகிறேன். இல்லை நீ ராஜா தானே தம்பி பேசுகிற? என்னது? பைத்தியக்காரா, நாயை வந்து லக்குது சொல்லி ஏடா நீ வந்து கேளத்தனமாக பேசிகிட்டு இருக்கிற? பேச்சு கரெக்டாக பேசுகிற பைத்தியமாடா நீ? பார்த்தீங்களா இந்த தேவடியா பையன் எப்படியெல்லாம் பேசுகிறானுங்கன்னு? தப்பு செஞ்சுட்டு உங்கள் அம்மா அளவாக்க அவன் பொண்டாட்டி வந்து என் கூட படுக்கணும், இல்லை அவங்க அம்மா வந்து என் கூட படுக்கணும், இல்லை ஏன் பொண்டாட்டி இங்கே வர சொல்லணும். வந்தால் நான் அருவாளோடு போகிற ரெடியாக இருக்கேன். அதை தெரிஞ்சிருந்து இந்த நாய்க்கு தப்பிக்கிறதுக்காக சில்லற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தால் இல்லை அர்த்தம் இது. எந்த டேஷனும் எந்த மயிராட்டி எவ்வளோலையும் காப்பாற்ற முடியாது. எங்கிட்ட இருந்து நான் குறி வச்சுட்டேன்னா அது வச்சது தான், அது மிஸ்ஸு ஆகாது, விட்டுட்டும் போக மாட்டேன். ஓகேவா? கொடுத்த வார்த்தையை நான் காப்பாற்றுவேன். அதை தெரிஞ்சிருந்து இவங்க எல்லாமே சேர்ந்து என் குடும்பத்தையும் மிரட்டி வச்சு என் நம்பர் பிசிக்காலில் போகணும்னு சொல்லி எல்லா பொட்டச்சிங்களும் சேர்ந்து சொல்லி கொடுத்துட்ருக்காளுகள் தேசம் நாய்ங்க. இத்தனையும் காரணம் பேபி தேவடியா மாவட்டத்தில் பேபி சுஜாதாவை சுபாசனி தானே. சுபாசனிக்கு இப்போ ஃபோன் அடி போயிரு. நீ மூடுறா. பார்த்தீங்களா இப்படியெல்லாம் பேசுகிறானுங்கன்னு. என் பொண்டாட்டி தமிழ் எங்கூட வாழ வரணும். இந்த நாய்க்கு தப்பிக்கிறதுக்காக கண்ட பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கானுங்க. எல்லாத்துக்கும் காரணம் சென்னிமலை ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரும். ஹலோ யார் தம்பி? ஹலோ தம்பி யார்? ஹலோ தம்பி பார்த்தீங்களா பைத்தியக்காரனாட்ட 4 ஹலோ உங்களையெல்லாம் ஜெயிலில் தூக்கி உள்ளே வைக்கிறது தப்பே இல்லைடா. வரண்ட வைடா பத்தால வரவை. பார்த்தீங்களா என் பொண்டாட்டி எப்படி இல்லை என்னையுமே இந்த கஷ்டப்படுத்துனாங்க. என் குடும்பத்தை என்ன மிரட்டி வச்சுருப்பானுங்க. ஏன் பொண்டாட்டி தமிழ் நான் விட மாட்டேன் தெரிஞ்சிருந்து எனக்கு என்னென்ன கஷ்டத்தை கொடுத்தாங்கன்னா அத்தனை போலீஸ் ஸ்டேஷன் பண்ணி நாய்க்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும். போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் ஸ்டேஷன் எதுவுமே நடக்கக்கூடாது.